இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசர்கள் வந்து 6 பேர், முதல் 6 பேர். அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, பாபர் அவர்கள் வந்து மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவரை எடுத்துக்கிட்டு அவர் உயிரை எடுத்துக்கிட்டு மகனுக்கு உயிர் பிச்சை வேணும்னு வேண்டினார். அவர் இறந்துட்டாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. ஹுமாயூன் அவர்கள் வந்து மாடியில் இருந்தபோது தொழுகைக்கான மணி அடிக்கப்பட்டது. அப்போ அவர் வேக வேகமாக படிக்கட்டில் இறங்கி தலை உப்புற விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் 3 நாளில் இறந்துட்டார். ஹுமாயூன் மகன் அக்பர் வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 60 வயசுக்கு மேலே அது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கட்டுப்படாமல் இதனால தான் அவர் இறந்தார். அக்பர் மகன் ஜஹாங்கீர் வந்து கடுமையான போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டார். குடி ப்ளஸ் வந்து ஓபியம் அப்படிங்கிற போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு ஒரு கை நிறைய ஓபியத்தை வாயில் போட்டுட்டு ஒயினாக குடித்து இந்தளவு பண்ணி அவர் இறந்துட்டார். ஆனால் 22 வருடங்கள் நல்லாட்சி செய்தார், ஜாலியானவர். அவருடைய மகன் தான் த கிரேட் ஷாஜஹான். அவரை வந்து அவுரங்கசீப் அவர்கள் வந்து 8 வருடங்கள் சிறை வைத்து அவர் மனசு நொந்து தாஜ்மஹாலை கண்ணால் பார்த்து இயற்கை மரணம் அடைந்தார். ஷாஜஹான் அவர்கள் மகன் தான் அவுரங்கசீப்பு. அவர் வந்து 49 வருடங்கள் ஆட்சி செஞ்சார். அவர் தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கூடாரங்கள் போட்டே தங்கி போர்னு அப்படி வாழ்ந்துட்டு அவர் செத்தார். இதுதான் இந்த 6 முக்கிய பேரரசர்களுடைய முடிவு. அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் சரியாக 150 வருஷம் அவருடைய வாரிசுகள் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.